அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். மீன் வந்து கிழங்கா மீன் எடுத்து வாங்கி வச்சுருக்கேன். 1/2 கிலோ கிழங்கா மீன். இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சோம்புத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன். பாருங்கள், இப்போ இதை அத்தனையும் இப்போ இதில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு, இப்போது ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அதையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ இதை போட்டு நல்லா இதை விரவிக்கலாம். சிக்கன் பொடியெல்லாம் போட்டு மீன் பொரிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எலுமிச்சம்பழம், சிக்கன் பொடியெல்லாம் போட்டு மீன் பொரிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா ஒரு மணமாகவும் இருக்கும். சிக்கன் பொரிக்கிற மாதிரியே இருக்கும். எப்போவும் நான் அப்படி தான் பொரிப்பேன். நான் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் அந்த மாதிரி போட்டு பொரித்து ட்ரை பண்ணி பாருங்கள். பொரித்து டேஸ்ட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இதில் நல்லா வந்து உப்பு மசாலாலாம் ஊறி அந்த லெமனும் வந்து ஊறி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறி வரட்டும். இப்போது எல்லாம் பிரட்டி வச்சாச்சு. மசாலாவை எல்லாம் ஒன்று போல் பிரட்டியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வைப்போம். இப்போது இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைப்போம். அது ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம அதை பொரிக்கலாம். இப்போது 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம அந்த மீனை பொரிச்சிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போது சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. இப்போது சிக்கன் பொரிச்ச எண்ணெய் தான் இது. அதை நான் மீன் பொரிக்க ஊற்றிக்கிறேன். சிக்கன் பொரிச்ச எண்ணெயை மீன் பொரிச்சா நல்லா இருக்குமான்னு நினைக்காதீங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்படி பொரித்து சாப்பிடும்போது அந்த சிக்கன் பொடியும் அந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயும் போட்டு பொரித்து சாப்பிடும்போது அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. மீனை இப்போது நம்ம பிரட்டி போட்டுக்கலாம். இதையும் பிரட்டி போட்டுக்கலாம். இப்போது பிரட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம். இப்போ இதுக்கு மேலே கருவேப்பிலையை வைப்போம். கருவேப்பிலையை வச்சு பொரிக்கும்போது அது ஒரு நல்ல வாசனையாக வரும். இப்படி மீனை வந்து எண்ணெயை வந்து மீன் பொரிக்கிற எண்ணெயை தூக்கி அந்த மீன் மேலே ஊற்றினோம்னாக்கா கொஞ்சம் அது வீக்காக இருக்கும். நம்ம திருப்பி போடும்போது ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெய் தான், 2வது எண்ணெய் ஊற்றலை. ஒரு 5 நிமிஷம் திரும்ப இருக்கட்டும். பாருங்கள், இப்போ மீன் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிட்டு இந்த மீனை எடுத்துடலாம். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், மீன் பொரிச்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.